ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஃப்ரிட்ஜை எப்படி டீப் க்ளீன் பண்ணலாம் அப்படின்றத நான் இன்றைக்கி காமிக்க போகிறேன். அதுவும் ஃப்ரிட்ஜோட ஃப்ரீசரில் இந்தளவுக்கு ஒரு பெரிய ஐஸ் பாரே இருக்குது. ஸோ இதெல்லாம் ப்ராப்பராக எப்படி க்ளீன் பண்ணணும், கிளியர் பண்ணணும், இதெல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் ப்ரொசீஜர் நான் காமிக்கிறேன். ஸோ இதை வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஃப்ரீசரை பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் இந்த ஐஸ் பாரானது எவ்வளோ தடிமனில் இருக்குதுன்னு. ஸோ இதோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக ஸ்விட்சை ஆஃப் பண்ணிவிட்டு ப்ளக்கையும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஃப்ரிட்ஜை நீங்கள் க்ளீன் பண்ணாலும் சரி, ஃப்ரிட்ஜை ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடுக்கு மூவ் பண்ணாலும் சரி, கண்டிப்பாக ஸ்விட்சை ஆஃப் பண்ணிவிட்டு ப்ளக்கையும் ரிமூவ் பண்ணுறது தான் சேஃப்டி. ஸோ இது எல்லாமே உருகி வரட்டும்னு ஒரு ½ அன் ஹவர் நான் விட்டுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் இது கொஞ்சம் மெல்ட் ஆகி வந்ததுக்கப்புறம் ஃப்ரீசரில் இருந்து இந்த ஐஸ் பார் தனியாக நின்றுச்சு. ஸோ நான் இதை அப்படியே எடுத்துட்டேன். இந்த அளவுக்கு ஐஸ் பார் இருக்குதுன்னு யாரும் கத்தியோ இல்லை கூர்மையான எந்த ஒரு ஆயுதத்தையும் வச்சு குத்தி அதை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. ஓட்டை விழுந்தது அப்படின்னா நம்ம ஃப்ரீசர் மொத்தமும் சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கும். இது ரேட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக செலவாகும். இப்போ அந்த பெரிய ஐஸ் பார் எடுத்ததுக்கப்புறம் மீதி உள்ள சின்ன சின்ன ஐஸ் கட்டிகளையுமே எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு ஃப்ரீசருக்கு கீழே உள்ள அந்த பால் ட்ரேவை எடுக்கணும். ஸோ அதையுமே நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்தேன். அந்த ஐஸ் பாரானது அந்த ஃப்ரீசரை பிடிச்ச மாதிரி ஒட்டிக்கிட்டு இந்த இது ஃபார்ம் ஆகிருந்துச்சு. ஸோ அதை எடுக்க ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. இப்போ இதுதான் இந்த ஃப்ரிட்ஜோட ஃபுல் வியூ. ஆக்சுவலாக இது ரொம்ப நாளாக க்ளீனும் பண்ணலை, டீஃப்ரோஸ்ட்டும் பண்ணலை, அண்ட் ரொம்ப பழைய ஃப்ரிட்ஜும் கூட. இதில் டீஃப்ரோஸ்ட் பண்ணால் கூட அந்த வாட்டர் ஆனது கரெக்டாக அந்த ட்ரேயில் போய் விழுறதும் கிடையாது. ஸோ அதனால் இன்றைக்கி டீப் க்ளீன் பண்ணிவிட்டு அது எல்லாமே என்னென்னு செக் பண்ண போகிறோம். இப்போது ஃப்ரிட்ஜில் உள்ள எல்லா ட்ரேயும், சைட் டோரில் உள்ள எல்லா ட்ரேவையும் எடுத்து ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ தான் நம்ம ஃப்ரிட்ஜில் இருந்து ட்ரேவெல்லாம் எடுத்திருக்கோம். ஸோ சடனாக வாஷ் பண்ணாமல் ஜஸ்ட்டு ரூம் டெம்பரேச்சர் ரீச் ஆனதுக்கப்புறம் நம்ம நார்மலாக டிஷ்வாஷர் என்ன யூஸ் பண்ணுவோமோ அதை வச்சுட்டு இந்த ட்ரே எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி காய வச்சுடுங்க. இப்போது நார்மலாக சுடு தண்ணியில் ஒரு துணியை முக்கிட்டு நான் ஃப்ரிட்ஜு முழுக்க இன்சைடு அவுட் சைடு எல்லா இடத்துலையுமே நல்லா நான் தொடச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த ஃப்ரிட்ஜு உள்ளுக்க பார்த்திங்கன்னா நிறைய கரையாக இருக்குது. ஸோ இதை க்ளீன் பண்ணுறதுக்கு சோப்பு, டிஷ்வாஷர் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்காக ஒரு பவுலில் 3 ஸ்பூன் பேக்கிங் சோடா, அது முங்குற அளவுக்கு வினிகர் சேர்த்துட்டு அதை ஒரு கிளாத்தில் முக்கி ஃப்ரிட்ஜு முழுக்க நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன். அப்ளை பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டேன். ஸ்ப்ரே பாட்டில் இருந்தால் கூட அதுலேயும் இந்த கரைசலை ஊற்றிட்டு ஜஸ்ட்டு ஃப்ரிட்ஜு முழுக்க ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதையுமே நம்ம வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டெப் ஆரம்பிக்கலாம். நான் இந்த க்ளீனிங் பர்பஸ்க்காகவே ஒரு டூத் ப்ரஷ் வச்சுருக்கேன். அந்த டூத் ப்ரஷ்ஷை அந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேக்கிங் சோடா கரைசலில் டிப் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜுக்கு உள்ள கார்னர்ஸு, இந்த கேப்பு, நம்ம விரல் போக முடியாத பகுதி, கிளாத்து போக முடியாத பகுதி, இந்த பகுதி எல்லாமே நல்லா தேய்ச்சி விட்டுக்கிட்டேன். முக்கியமாக இந்த ஃப்ரிட்ஜோட டோரில் உள்ள கேஸ்கெட் பகுதியை நல்லா அழுத்தி தேய்ச்சிக்கிட்டேன். ஏன்னா இந்த ஃப்ரிட்ஜில் இது பயங்கர கரையாக இருந்தது. இப்போ பாருங்கள் அந்த ப்ரஷ்ஷில் எவ்வளோ கரை தங்கியிருக்குதுன்னு. இதே மாதிரி அந்த கேஸ்கெட்டு ஃபுல்லாக அதை நீக்கிட்டு நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணிட்டேன். இதே மாதிரி நான் நல்லா கரை படிஞ்ச இடத்தையும் ப்ரஷ்ஷு மூலமாக நான் தேய்ச்சி முடித்ததுக்கப்புறம் ஒரு காட்டன் துணியை எடுத்து இந்த மாதிரி எல்லாத்தையுமே நல்லா தொடச்சி க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ ஃப்ரிட்ஜில் உள்ள இந்த வாட்டர் லீக்கேஜ் ப்ராப்ளத்துக்கு ஒரு நைலான் கயிறு இல்லைன்னா ஒயரு இந்த மாதிரி ஸ்டிஃபாக கொஞ்சம் இருக்கிற மாதிரி உள்ள இதாக எடுத்துக்கோங்க. இது வழியாக ஃபுல்லாக நம்ம விட்டுட்டோன்னா ஏதாவது அடப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த நைலான் கயிறு போய் அங்கே அப்படியே தள்ளி விட்டுரும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி ஊற்றி செக் பண்ணால் கூட தெரியும் பின்னாடி வந்துச்சு. அதே மாதிரி நானும் செக் பண்ணி பார்த்தேன். ப்ரஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ஒரு காட்டன் துணியை எடுத்து நான் ஃப்ரிட்ஜு ஃபுல்லாகவே தொடச்சி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு ஒரு காட்டன் துணி எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கோங்க. தூளுப்பு தான். ஸோ இதை நீங்கள் ஒரு மூட்டை மாதிரி கட்டிட்டு ஃப்ரீசருக்குள்ளே இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக தொடச்சி விடுங்க. இதனால் உங்களுக்கு ஃப்ரீசரில் ஏதாவது துர்நாற்றம் இந்த மாதிரி எதுவும் வராது. ப்ளஸ் இந்த மாதிரி ஐஸு கட்டியுமே இந்த அளவுக்கு கட்டாது. ஃப்ரிட்ஜு உள்ள எல்லாமே க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ வெளி சைடு பார்த்திங்கன்னா நான் விம் ஜெல் ஸ்பாஞ்சில் அப்ளை பண்ணி நான் இப்போது தேய்ச்சிட்டுருக்கிறேன். ஏன்னா இப்போ வெளி சைடுன்றனால உங்களுக்கு இந்த லிக்விட் யூஸ் பண்ணுறதுல எந்த தப்பும் கிடையாது. தண்ணியில் ஒரு 2-3 ட்ராப்ஸ் மட்டும் ஒரு லிக்விட் கலந்துக்கிட்டு நான் இந்த மாதிரி ஸ்பாஞ்சில் பண்ணிகிட்ருக்கிறேன். வேறு ஸ்டீலோ இல்லை மற்ற ஸ்க்ரப்பரோ நீங்கள் யூஸ் பண்ண வேணாம், ஏன்னா ஸ்க்ராச்சஸ் வந்துடும். நல்லா தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறம் ஒரு காட்டன் துணி எடுத்து நல்லா தொடச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போது ஃப்ரிட்ஜோட பேக் சைடு பார்த்திங்கன்னா கம்ப்ரஸர் சைடு பயங்கரமான அழுக்காக இருக்குது. ஸோ இதை ஒரு குச்சியை எடுத்து நான் இதை எல்லாமே க்ளீன் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ கம்ப்ரெசரில் பார்த்திங்கன்னா இது மேலே இவ்வளோ ஒட்டடை இருக்குது. ஸோ இதெல்லாம் நான் மேலோட்டமாக குச்சியை வச்சு நான் எடுத்துகிட்ருக்கிறேன். பெயிண்ட் அடிக்கிற ப்ரஷ்ஷு இருந்தது அப்படின்னா அந்த கம்ப்ரெசர் மேலே ஃபுல்லாக இந்த டஸ்ட் எல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த டியூப் வழியாக தான் கம்ப்ரெசரில் இருந்து கேஸை உள்ளே நம்மளுக்கு ஃப்ரிட்ஜு உள்ளே கொண்டு போகுது. ஸோ கம்ப்ரெசரை க்ளீன் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். ஸோ கம்ப்ரெசர் சைடு உள்ள டஸ்ட்டு எல்லாத்தையுமே நான் மெதுவாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன்.
ஸோ இப்போ டோட்டலாக ஃப்ரிட்ஜு வந்து சூப்பராக ரெடி ஆயிருச்சு. முந்திக்கும் இப்போக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் நீங்களே பாருங்கள். இப்போது இதை 1 மணி நேரமாக நான் காயட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். இப்போது இங்கே கழுகி காய வச்சுருக்கிற இந்த ட்ரே எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இதை ஃபைனலாக நம்ம எடுத்து ஃப்ரிட்ஜில் அடுக்கி வச்சிடலாம். இனி ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்த திங்ஸ் எல்லாமே அடுக்கி வச்சிடலாம். அடுக்கி வைக்கிறதுக்கு முன்னாடி எது வேண்டும் வேண்டான்ற திங்ஸ் எல்லாமே ஒரு தடவை ரீசெக் பண்ணிவிட்டு தென் அடுக்கி வைங்க. நான் சொன்ன டிப்ஸ் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.